மோசேவை பாருங்க. ஒரே மனிதன் மோசே எழும்பினான். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் அடிமையா இருந்தாங்க. 6 லட்சம் புருஷர்கள் அடிமையா இருந்தாங்க. 6 லட்சம் புருஷர்கள்னா 6 லட்சம் குடும்பம் எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தார், ஒரே ஒரு மனிதன் மோசேவை அழைக்கிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனத்துல, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான். ஒரு மனுஷன் தெரிந்து கொண்டான். நல்ல வாழ்க்கை, பார்வோனுடைய அரண்மனை, எவ்வளவு பாவத்துலனாலும் விழுகலாம், கேட்ட நேரத்தில் எல்லா காரியங்களும் கைகூடி வருது. இவனுக்கு கீழே அநேக சேவகர்கள் இருக்கிறாங்க. ராஜா, அதாவது இளவரசியோடைய மகன் மோசே, எகிப்துல ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவன். ஆனா வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். ஒரு மனுஷன் மோசே இதை தெரிந்து கொண்டதுனால வேதம் சொல்லுது, இந்த மோசேவை கொண்டு 6 லட்ச ஜனங்களையும் புருஷர்களையும் தேவன் விடுதலை ஆக்கினார். 6 லட்ச குடும்பத்தையும் தேவன் விடுதலை ஆக்கினார். எப்படி விடுதலை ஆக்கினார்? ஒரு மனிதன் தைரியமாய் பார்வோனுக்கு முன்பதாக வந்து நின்னான். ஒரு மனிதன் தன்னை அநித்தியமான பாவத்துக்கு நான் இடம் கொடுக்காம நான் ஆண்டவருக்காக வாழ போறேன்னு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒரு மனிதன் மரணம் வந்தாலும் சரி, பார்வோன் என்னை வெட்டி போட்டாலும் சரி, நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு துணிச்சலோடு தைரியத்தோடு வீரத்தோடு அவன் வந்து நின்னதுனால ஒரு மனிதனை கொண்டு இஸ்ரவேல் தேசத்தையே தேவன் விடுதலையாக்கினார். ஆண்டவர் தேடுகிற ஒரு மனிதன், அது நீங்க தான்.